طوفها جميع الأنبياء والملائكة
أنتم وفد الله دعواكم إليه مجابا أنتم وفد الله دعواكم إليه مجابا نرجو الله عز وجل حجا لا مقبولا نرجو الله عز وجل حجا لا مقبولا زروا الله حبيب الله بلغوا سلامنا زروا الله حبيب الله بلغوا سلامنا عود إلى أوطانكم كمثل الطفل الخالصا عود إلى أوطانكم كمثل الطفل الخالصا لبيك 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 اللهم لبيك اللهم لبيك. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஹ்மது நபி உஸ்மானி புனிதமான ஹஜ்ஜி செய்யவிருக்கிற ஹாஜிகளை வரவேற்பதற்காக மௌலவி சதகத்துல்லா அலி உஸ்மானி வரவேற்புரை. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد الأنبياء والمرسلين وعليه وصحبه أجمعين. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு உஸ்மானியா பேரவைகளின் சார்பாக ஹஜ் உம்ரா விளக்க கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஜலீல் ஹசரத் இன்னும் முன்னிலை வகித்து இந்த சபைக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற பெரிய ஹுத்துபா பள்ளியினுடைய நிர்வாகிகள் மற்றும் கிராத் ஓதி அமர்ந்திருக்கின்ற மௌலானா மௌலவி முகமது இலியாஸ் உஸ்மானி, அரபி பைத்து படித்து அமர்ந்திருக்கின்ற டிஏ அஹ்மது நபி அலி உஸ்மானி, இன்னும் இங்கே ஹஜ்ஜி உம்ரா சம்பந்தமாக அது சம்பந்தப்பட்ட செய்திகளை உங்களுக்கு பின் உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற மஸ்ஜிதே மஹமூது சென்னையினுடைய பாலவாக்கம் பள்ளியினுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய ஹசரத் பெருந்தகை ஏயோ அபூபக்கர் உஸ்மானி ஹசரத் பெருந்தகை அவர்களையும், இன்னும் ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் அதனுடைய வழிமுறைகள் செயல்முறைகளை விவரித்து கூறியிருக்கும் எங்களுடைய உஸ்மானியா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை எஸ் ஹைதர் மிஸ்பாய் அவர்களையும் உஸ்மானிகளின் பேரவைகளின் சார்பாக உங்கள் எல்லோர்களையும் வருக வருக என்று வரவேற்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையை பொருத்திக் கொள்வானாக. நம்மளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலான ஹஜ்ஜாக, அல்லாஹ் மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. யார் யாரெல்லாம் அது செல்ல வேண்டும் என்பதாக நியத் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நசீபை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஹாஜிகளுடைய பயணங்களை அல்லாஹ் லேசாக்கி தந்து அவர்கள் என்னென்ன தேவைகள் என்னென்ன ஹாஜத்துகள் எல்லாம் இருக்கின்றதோ அது அத்தனையும் அவர்கள் அங்கு சென்று துவா செய்து அதற்குண்டான கபூலியத்தை எல்லாம் தந்தருவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். வாக்கியம் நிறைந்த ஹாஜிகளே, ஹாஜிமாக்களே, விதமான ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள நியத் செய்துவிட்டு அதற்கான ஏற்பாடுகளில் இருக்கிற
நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதனுடைய நோக்கம் இது குறித்து ஒரு தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும். ஒரே நிகழ்ச்சியில எல்லா விஷயத்தையும் பரவலாக சொல்லிவிட முடியாது என்பதனால்தான் பல்வேறு கட்டங்களாக இங்கே நடத்தப்படுகிறது. முதலாக எம்ஓசியில் வைத்து நடைபெற்ற அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல அவங்க மசாயில்களுக்குள்ள வரல, ஃபதாயில்கள், ஹஜ் உம்ரா ஜியாராவினுடைய சிறப்பு சட்ட திட்டங்களை பற்றி அதிகம் அதிலே பேசப்படவில்லை. பயண ஏற்பாடுகள், நாம் அஃபீஷியலாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ப்ராப்பராக நாம் செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன், அதை பற்றி சொன்னாங்க. அடுத்து திருநெல்வேலி மாவட்ட ஜமாத் உலமா சபை சார்பாக நடத்தப்பட்ட அந்த லிட்டில் லேக் பள்ளிவாசலில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் மூத்த உலமாக்கள், அனுபவம் வாய்ந்த உலமாக்களால் மசாயில்கள், சட்டத்திட்டங்கள், ஹஜ் என்றால் என்ன, உம்ரா என்றால் என்ன, ஜியாரா பற்றி, மக்கா மதீனாவினுடைய மாண்பு மகத்துவத்தை குறித்து ஓரளவு நாம் ஹாஜிகளுடைய உள்ளங்களிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். பலரும் பல ஊர்களிலிருந்து ஃபோன் செய்து தகவல் தொடர்பு கொண்டு தகவல்களை பரிமாறினார்கள். அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது என்று ஹஜரத் அவர்கள், ஹஜா ஹஜரத் அவர்கள் புளியங்குடிக்கு சென்றிருந்த பொழுது அங்கிருந்த பல மக்கள் பலர் வந்து அந்த நிகழ்ச்சி குறித்து விமர்சித்து சொன்ன செய்திகளை ஹஜரத் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அது மிகுந்த நேர்த்தியோடு பரவலாக 3 மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அதையும் தாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் வரையிலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால தகவல்களை சொல்லப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்காக அழைப்பு தரப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு அங்கே கேள்வி பதில்களும் மிக சிறப்பாக ஹாஜிகள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஓரளவு தெளிவுவிளக்கங்கள் தரப்பட்டது. அதனை தொடர்ந்து அதற்கு பிறகு சில கேள்விகள் வந்திருக்கலாம் சிலருக்கு. அதில் முந்தைய நிகழ்ச்சிகளிலே விட்ட விஷயங்கள், தொட்ட விஷயங்களை தொடர்ந்து பேசுவதற்கும் விடுபட்ட விஷயங்களை இங்கே நிறைவு செய்வதற்குமாக இன்னும் 2 நிகழ்ச்சிகள், அதில் ஒன்று இங்கு நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நமது வடக்கு ஆதி முஹைதீன் திரு ஜும்மா பள்ளிவாசலில் வைத்து இன்னொரு மஜ்லிஸுல் உலமாவின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. அது 4ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தேதியில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டு சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலே அந்த நிகழ்ச்சி நாளைய தினம் மாலை அசர் தொழுகையை தொடர்ந்து நடைபெறுகிறது. தகவல்கள் சிலருக்கு போய் சேராமல் இருந்திருக்கலாம். எனவே வருகை தந்தவர்கள், வராதவர்களுக்கு இந்த தகவலை சொல்லி அந்த தேதி நாளைய தினம் என்று நிகழ்த்து. வெள்ளியா? 3ஆம் தேதி சார், வெள்ளிக்கிழமை அந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நடைபெறுகிறது. அதிலும் தாங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் மஜ்லிஸுல் உலமாவின் சார்பாக நினைவுபடுத்தி, மாண்பான ஹஜ்ஜி உம்ரா ஜியாராவை மேற்கொள்ளவிருக்கிற ஹாஜிமான்களை இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே உலமா பெருமக்கள் உங்களுக்கு விளக்க உரைகளை தருவார்கள். மூத்த உலமாக்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் விளக்கம் சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் என்னுடைய தலைமையுரையும் முன்னுரையுமாக நான் சொல்லி நான் அடுத்த பேச்சாளர்களுக்கு, விரிவுரையாளர்களுக்கு நான் இடமளித்து விடுவேன். நாம் செல்லுகிற மக்கமா நகரம், அங்கே அமைந்திருக்கிற கஅபா எத்துணை பெரிய மகத்துவம் வாய்ந்தது என்கிற ஒரு செய்தியை மாத்திரம் நான் இங்கே சொல்லி அமைப்பேன். அன்றொரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் எதிரிகளால் மிகப்பெரிய ஒரு சதி சூழலில் அவர்களை வீட்டோடு தடுப்பு காவலில் வைக்கலாமா, இல்லை அவர்களை ஊரை விட்டு துரத்தி விடலாமா, இல்லை கொலை செய்து விடலாமா என்று தாருன் நதுவாவிலே மக்காவினுடைய முஷ்ரிக்கீன்கள் திட்டமிட்டுக் கொண்டிருந்த பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இரவோடு இரவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். அந்த நேரத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கஅபாவிற்கு வந்து கஅபாவை தவாஃப் செய்துவிட்டு அவர்கள் புறப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் கஅபாவை பார்த்தவர்களாக ஹஸ்வா என்னும் ஒரு மணல் மேட்டில் மேல் நின்று கொண்டு அவங்க
வரலாற்றிலே பதிவாகிறார். மா அத்யபகி யா மக்கா, மா அஹப்பகி யா மக்கா, லவ்லா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து பிகி வமா சகன்து கைரக். ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கா நகரத்தை நோக்கி அவர்கள் உரையாடினார். உலகத்தினுடைய பூமிகளில் மக்கா நீ எனக்கு ரொம்ப பிரியமான இடம், எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு நகரம், மிக அருமையான நகரம், சிறப்புமிக்க நகரம். எனக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த ஊரிலும் எந்த நகரத்திலும் நான் வசிப்பதற்கு வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. என் சமுதாயம் என்னை ஊரை விட்டு துரத்துகிறது என்பதனால் தான் நான் இந்த ஊரை விட்டு வெளியேறுகிறேன். நான் இந்த ஊரில் இனி இருக்க முடியாது. என் சமுதாயம் என்னை துரத்துகிறது. என் சமுதாயம் மட்டும் என்னை துரத்தவில்லை என்று சொன்னால் நான் இந்த நகரத்தை விட்டு வேறு எங்கும் நான் செல்ல தயாராக இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களால் கண் கலங்க அவர்கள் கஅபாவை விட்டு விடை பெற்ற அந்த செய்தி எவ்வளவு அவங்க கவலைப்பட்டாங்க, எவ்வளவு துயரப்பட்டாங்க. அந்த மக்காவை விட்டு பிரிந்து செல்கிற அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் அவர்களுடைய உணர்வுகளும் உள்ளமும் எப்படி மதங்கி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் மதீனாவிற்கு வந்து சேருகிற பாதை ஜுஹஃபாவில் இருக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தார். இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராதுக இலா மஆத். நபியே நாயகமே, உங்களின் மீது குர்ஆனை இறக்கி வைத்த அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை திரும்பவும் மக்காவிற்கு கொண்டு வருவான், திருப்பி கொண்டு வருவான். ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க? இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். உங்களின் மீது குர்ஆனை இறக்கி தந்த ரப்புல் ஆலமீன் உங்களை திரும்ப நீங்கள் மீளும் இடத்தின்பால் திரும்பி வர வேண்டிய இடத்திற்கு உங்களை வர வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பயணம் புறப்படும் பொழுது ரொம்ப சங்கடத்துல இருக்கும் போது சொல்லுவாங்க, சரி போயிட்டு வந்துருவோப்பா, ஒரு வருஷத்துல வந்துடலாம், லீவு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபிக்கு ஆறுதலாக இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று தஃசீர் விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பயணம் போகும் பொழுது இந்த ஆயத்தை ஓத சொல்லுவாங்க. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லிட்டு இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன மூத்த குடும்பத்தினுடைய மூத்த பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத் என்பதை ஓதவும் சொல்லி இருக்கிறார்கள். முன்பு காலத்தில் எல்லாம் வீட்டிலே சுவற்றிலே அதை எழுத சொல்வார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வசனம் எங்கிருந்து புறப்படுகிறோமோ அங்கு நாம் அல்லாஹ் உங்களை திருப்பி கொண்டு வருவான் என்று இந்த வசனம் நபிக்கு சொல்லப்பட்ட வசனம். அருமையான பெருமக்களே, அதை அல்லாஹ் வாக்களித்தது போல ஹிஜ்ரி 8ஆம் வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொண்ட போர் நடந்தது. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப மக்காவிற்கு வந்து சேர்ந்தார். அவங்க எவ்வளவு பெரிய அந்த மக்கா நகரத்தை பிரிந்து சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க பிறந்த ஊர், அவர்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊர், அவர்கள் சிறுபிராயத்தை கழித்த ஊர், முதல் வேத வசனங்கள் இறங்கிய அந்த புண்ணிய நகரம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை விட்டு பிரிவதற்கு அவர்கள் சங்கடப்பட்டார். பிறந்த ஊர் என்று சொன்னால் இன்னொரு பக்கத்திலே மதீனா மாநகர் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுள் தாங்கி இருக்கிற புண்ணியத்தனம், கியாமத்து வரையில் அவர்களுடைய புனிதமான அந்த உடலை தாங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற அந்த இடம் மதீனாவில் இருக்கிறது என்று சொன்னால் இரண்டு கண்களை போல புண்ணிய தலங்களாக இருக்கிறது. எனவேதான் ஹஜ்ஜி உம்ரா ஜியாராவினுடைய அத்தனை அமல்களும் மக்கா மதீனாவோடு தொடர்புடையது. எனவே முதல் அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை நாம் மனதிலே பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட பாக்கியமான இடத்தை நாம் சென்று அடைவதற்கு எல்லாம் நம் அனைவருக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை தருவானாக. முழுமையாக நாம் நியத்து வைத்த அந்த அமலை, அந்த கிரிகைகளை நிரப்பமாக முழுமையாக செய்து முடிப்பதற்கு எந்த விதமான தங்கு தடைகளும் வராமல், எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நாம் நியத்து வைத்தது போல அந்த அமல்களை, அந்த ஹஜ்ஜை உம்ராவை ஜியாரத்தை நிறைவாக நிரப்பமாக மன நிறைவோடு செய்து முடித்து
பூரண சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு மனமகிழ்வோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. எந்த பாவமான செயல்களும் பாவமான பேச்சுக்களும் பேசாது ஹஜ்ஜை முடித்து திரும்புகிற மனிதர் அன்று தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பாலகனை போல திரும்புகிறார் என்று அன்னவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹாஜ்ஜை குறித்து சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஹாஜிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஜ்ஜுக்கு பிந்தைய நம்முடைய காலத்தையும் அல்லாஹ் பாக்கியமானதாக தூய்மையான முறையில் அது அல்லாஹ் அமைவதற்கு இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், அங்கே செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் அத்தனையும் ரப்புல் ஆலமீன் நம் உள்ளங்களிலே நினைவுபடுத்தி கேட்ட பிரார்த்தனைகள் அத்தனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதாக கபூல் செய்யப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது நமக்கு மத்தியில உம்ரா மற்றும் ஜியாரத் சம்பந்தமாக விளக்க உரை தருவதற்காக சென்னை பாலவாக்கம் ஜும்மா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் அபூபக்கர் உஸ்மானி ஹஜரத் அவர்கள் வருகிறார்கள். சிறப்பு உரை உம்ரா மற்றும் ஜியாரத்